வெல்கம் டு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையிலுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து கண்லயே பேர் வச்சிருப்பாங்க. கண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாயிரம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கண்ல வந்து பொண்ணுங்கள வந்து நம்ம கண்ணுன்னு தான் கூப்பிடுவோம். சரிங்களா? அது மாதிரி கண் அப்படின்றத எதனால இந்த பெயர்கள் எல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கும் போதே உருவாகிற ஒரு உறுப்பு அப்படின்னா கண் தான். நம்ம பிறந்த பிறகு எல்லா உறுப்புகளும் பெருசாகும். பட் கண் மாத்திரம் அப்படியே தான் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதனால வந்து கண் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இந்த கண்ணுல என்னென்ன பிரச்சனைகள் வரும்? மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டினோபதி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குளுக்கோமா அப்படின்னு சொல்றது. நிறைய பேருக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண் பார்வை வந்து எல்லாருமே கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். தொடர்ந்து இது மாதிரி தகவலை நீங்க பார்க்கணும்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.